வணக்கம் என் அன்பான துலாம் ராசி உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா மனசுல ஒரு பாரத்தோட அடுத்தது என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்பதான் மாறும்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லதான் வந்திருக்கேன். குறிப்பா இந்த மே 9ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு சம்பவம் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. அதை பத்தி முழுமையா பேசலாம். குறிப்பா அந்த எம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேர் உள்ள நபர். இவரால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? அவர் உங்களுக்கு நல்லவரா இல்ல கெட்டவரா? அவர் மூலமா வரப்போற அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கணும். துலா ராசி அப்படின்னாலே எப்பவுமே ஒரு தராசு மாதிரி நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்களுக்கே நிறைய நேரங்கள்ல நியாயம் கிடைக்காம போயிருக்கும். மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சு நீங்க பல சறுக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு யாருமே உண்மையான அன்பை திருப்பி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. கிரக நிலைகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த மே 9ஆம் தேதி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. உங்க ஜாதகத்துல பல கிரகங்கள் ஒரு சேர உங்களுக்கு ஒரு பெரிய வழிய திறந்து விட போகுது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த குறிப்பிட்ட நபர். உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரா கூட இருக்கலாம். எம் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற அந்த நபருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கர்மா தொடர்பு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க மூலமா ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்கும். அது சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போகுது. சில பேர் நினைப்பீங்க, என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு நபர் மூலமா நமக்கு மாற்றம் வருமா அப்படின்னு. ஆனா நடக்கும். இது கிரகங்களோட கட்டளை. அந்த நபர் உங்களை தேடி வருவாரா, இல்ல நீங்க அவரை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகுமா அப்படிங்கறத நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல நமக்கு வரப்போற நல்லது எந்த ரூபத்துல வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த எம் அப்படிங்கிற நபர் ஒரு கருவியா செயல்பட போறார். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேலை தேடிட்டு இருந்திருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு பிரிவு வந்து சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட அந்த நபர் ஒரு பெரிய உதவியா இருப்பார். ஆனா அதே சமயம் கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். எல்லாமே நல்லதா நடந்துரும்னு கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. அந்த நபர் உங்களுக்கு செய்ய போற அந்த ஒரு காரியம் சில நேரங்கள்ல ஆரம்பத்துல ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க பதறலாம். ஆனா அந்த அதிர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் காத்துட்டு இருக்கு. எல்லாம் ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா யோசிக்கக்கூடிய ஆட்கள். எது நடந்தாலும் இது சரியா தவறா அப்படின்னு பலமுறை அலசி ஆராய்வீங்க. இந்த சம்பவத்திலேயே நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லும், இது நம்ம நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு. அந்த உள்ளுணர்வை நீங்க முழுசா நம்பணும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பொறுமை. யார் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பதட்டப்படாம அமைதியா இருங்க. அந்த நபர் உங்ககிட்ட பேச வரும்போதோ இல்ல ஒரு விஷயத்த கொண்டு வரும்போதோ அதை முழுமையா கேளுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு நகர்வும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். அதுக்கு அஸ்திவாரமா இந்த சம்பவம் அமையும். அதனால மனசை தளர விடாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா வரப்போற அந்த பரிசை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற காயங்கள்லாம் ஆறுறதுக்கான நேரம் இது. நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பலன் கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால இனிமே நடக்க போறத பத்தி எந்த கவலையும் படாம தைரியமா எதிர்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா உங்களை தேடி வரப்போற ஒரு பொற்காலம் இது. உங்களோட பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இறைவன் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான் அந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த மாபெரும் சம்பவம். இந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில சாதாரணமா குறுக்கிட மாட்டார். ரொம்ப வருஷமா நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல மன கஷ்டமா இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட முடிச்ச அவிழ்க்கிற சாவியா இந்த நபர் செயல்பட போறார். நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு நீங்க அதிகமா அழுதிருப்பீங்க. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வைராக்கியம் உங்க மனசுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்புக்கு நெய் ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த நபர் கொண்டு வருவார். சொல்ல போனா
உங்க தகுதி என்ன, திறமை என்ன அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு மேடையை அமைச்சு கொடுக்க போறதே இவர்தான். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. அந்த நபர் உங்களுக்கு அறிமுகமாகிற விதமோ இல்ல உங்ககிட்ட பழகுற விதமோ ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஏன்னா ஏற்கனவே அடிபட்டு உங்களுக்கு யார் மேலேயும் சீக்கிரமா நம்பிக்கை வராது. அது தப்பும் கிடையாது. ஆனா கிரக நிலைகள் ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா மறுபடியும் இப்படி ஒரு பொன்னான நேரம் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அதனால உங்க அறிவை விட உங்க உள்ளுணர்வுக்கு கொஞ்சம் அதிகமா வேலை கொடுங்க. குறிப்பா உங்க தொழில் அல்லது வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது. ரொம்ப நாளா ஒரு பதவி உயர்வுக்காகவோ இல்ல ஒரு நல்ல வேலைக்காகவோ காத்துட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். சில பேர் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா முதலீடு பண்றதுக்கு பணம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருன்னே தெரியாத ஒருத்தர் இல்லை, தூரத்து சொந்தத்துல இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார். அவரோட பெயர் இந்த எம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இது வெறும் யூகத்துல சொல்ற விஷயம் கிடையாது. கோள்களோட சுழற்சி அந்த மாதிரி ஒரு அரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், இதெல்லாம் கூட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களை புரிஞ்சுக்காம ஒதுங்கி போனவங்க இப்போ உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு தேடி வரப்போறாங்க. அந்த நேரத்துல உங்க மனசுல தலைக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுக்கு இடம் கொடுக்காம அவங்கள ஏத்துக்க பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா துலா ராசிக்காரங்க எப்பவுமே அன்புக்கு அடிமையானவங்க. யாராவது உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பா பேசிட்டா உங்க உசுரையே அவங்களுக்காக கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா அந்த அன்பை யார்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கறதுல இனிமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மே 9 அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கிடைக்கிற வட்டி மற்றும் முதலுமான லாபம்தான். உங்க தலைக்கு மேல இருந்த பெரிய பாரம் ஒண்ணு இறங்கி நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போற நேரம் நெருங்கிடுச்சு. ஒரு காலத்துல உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றிய கிரகங்கள் உங்களுக்கு பரிசீலிக்க காத்துட்டு இருக்கு. இந்த மே 9 பிறகு உங்க உடம்புல இருந்த தீராத நோய்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா மனசுல நிம்மதி வந்தாலே பாதி வியாதி பறந்து போயிடும். இத்தனை நாளா ராத்திரி தூக்கம் இல்லாம ஏதேதோ நினைச்சு குழம்பி தவிச்ச உங்களுக்கு இனிமே நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரப்போகுது. எம் அப்படிங்கிற நபர் வெறும் பணத்தையோ அல்லது வேலையோ மட்டும் கொண்டு வர போறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை, ஒரு தைரியத்தை விதைக்க போறார். நீங்க ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்த சில முகமூடி போட்ட மனிதர்களோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க யார் யாருன்னு ஒண்ணு விடாம வெளிச்சத்துக்கு வரும். அந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் வர்றது சகஜம்தான். ஆனா அதை ரொம்ப பக்குவமா கையாளணும். ஏன்னா உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்களோட சொந்த சதி வலையில அவங்களே மாட்டி அழிய போறாங்க. நீங்க எந்த பழிவாங்கலிலும் இறங்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மேல இருக்கிற இறைவனும் உங்களுக்கான நியாயத்தை வழங்கிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் உங்க இலக்க நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யறது மட்டும்தான். பண வரவுன்னு பார்த்தா இது வரைக்கும் நீங்க எங்கேயோ செஞ்ச ஒரு முதலீடு அல்லது யாருக்கோ கொடுத்த பணம் திரும்பவே வராதுன்னு நினைச்சு கைவிட்ட ஒரு தொகை திடீர்னு உங்களை தேடி வரும். அது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு உங்க கடன்கள்ல ஒரு பெரிய பகுதியை உங்களால அடைக்க முடியும். வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்கறதும் ரொம்ப சீக்கிரத்துல நடக்க போகுது. இதுக்கெல்லாம் அச்சாணியா அந்த மே 9 நடக்க போற சம்பவம் இருக்க போகுது. அதனால இனிமே வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பண்டிகை நாள் மாதிரிதான். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றல் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அதனால எந்த ஒரு புது முயற்சியை தொடங்குறதா இருந்தாலும் தைரியமா இறங்குங்க. உங்களுக்கான வெற்றி அங்க காத்துட்டு இருக்கு. முக்கியமா உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அதுதான் உங்களை இவ்வளவு நாள் பெரிய பெரிய ஆபத்துகள்ல இருந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கு. இப்போ அந்த தெய்வமே நேர்ல வந்து உங்க குறைகளை தீர்த்து வைக்க போற ஒரு அற்புதத்தை நீங்க உணர போறீங்க. துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க. அந்த நல்ல எண்ணம் தான் உங்களை இப்போ பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது.
இது எல்லாமே அந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா தொடங்குற ஒரு பெரிய தொடர் சங்கிலி தான். இந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற இந்த விஷயத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு. இவ்வளவு நாள் உங்களை சுத்தி ஒரு பெரிய திருஷ்டி இருந்துட்டே இருந்துச்சு. நீங்க என்னதான் நல்லா உழைச்சாலும் காசு பணம் வந்தாலும் அது உங்க கையில தங்காம அப்படியே தண்ணியா விரயமாகிட்டு இருந்திருக்கும். வீட்ல ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு மருத்துவ செலவு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு நிம்மதியான சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அவர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரல, உங்களை பிடிச்சிருந்த அந்த கண் திருஷ்டி, உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா எதிர்மறை சக்திகளையும் உடைச்சு எரிய போறார். நீங்க சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. இல்ல வாங்கின நிலத்துல ஏதாவது பிரச்சனை வந்து நின்னு இருக்கும். அந்த மாதிரி சொத்து சம்பந்தமான பெரிய தடைகள் கூட இந்த காலகட்டத்துல சுக்கு நூறா உடைய போகுது. உங்களுக்கு இருந்து வந்த வண்டி வாகன யோகம் ரொம்ப சிறப்பா மாற போகுது. சில பேருக்கு வெளியூர் இல்லை வெளிநாடு போற வாய்ப்பு கூட தேடி வரலாம். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். முன்னாடி உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் இப்போ உங்க வளர்ச்சிய பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில புழுங்குவாங்க. அதனால நீங்க உங்க சந்தோஷத்தை இப்போதைக்கு வெளியில யார்கிட்டயும் அதிகமா பகிர்ந்துக்க வேண்டாம். ரொம்ப அமைதியா உங்களுக்கு நடக்கிற நல்லதுகளை நீங்களே முழுசா அனுபவிச்சு பழகுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு பதில சொல்லணும், உங்க வார்த்தைகள் கிடையாது. இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு உங்க குடும்பத்திலயும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காதவங்க கூட இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க தகுதி என்ன, உங்க திறமை என்னன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்ற ஒரு காலம் இது. உங்களோட அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை மேல மேல கொண்டு போக போகுது. அந்த எம் அப்படிங்கிற நபர் ஒரு தூண்டுகோல் மாதிரி தான் செயல்படுவார். ஆனா உண்மையிலேயே ஜெயிக்க போறது நீங்க தான். உங்களுக்கே தெரியாத பல திறமைகள் உங்ககிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு மேடையை தான் அந்த நபர் அமைச்சு கொடுக்க போறார். உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாருக்கும் உங்க வளர்ச்சி ஒரு பெரிய சம்மட்டி அடியா இருக்க போகுது. அவங்களே உங்ககிட்ட வந்து சரணடைகிற அளவுக்கு காலம் உங்களை உயர்த்த போகுது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க குழம்பவே வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் தெளிவையும் கிரகங்கள் உங்க மனசுக்குள்ள தானாவே கொடுத்துடும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவத்துல உங்களை சுத்தி இவ்வளவு நாளா ஒரு பெரிய நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தவங்களோட சாயம் மொத்தமா வெளுக்க போகுது. உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு கடைசியில உங்க முதுகுலேயே குத்துன துரோகிகளை இந்த நேரம் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுது. இதுக்காக நீங்க பெருசா எதுவும் மெனக்கெட வேண்டாம். அந்த சம்பவம் நடக்கும்போது தானாவே எல்லா முகமூடிகளும் கழண்டு விடும். சில நேரங்கள்ல உண்மையை தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ரத்தம் கண்ணீரா வடியும். ஆனா அந்த வலி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வலி தான் இனிமே உங்க வாழ்க்கையில யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய படத்தை கத்து கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும் பழசையெல்லாம் மறந்துட்டு அள்ளி கொடுத்துருவீங்க. ஆனா இந்த மே 9ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலைமை மாறப்போகுது. உங்களோட சிந்தனையில ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. யாரு உங்ககிட்ட உண்மையான அன்போட வராங்க, யாரு காரியத்துக்காக வராங்க அப்படிங்கறத அவங்க கண்ணை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான அறிவை கிரகங்கள் உங்களுக்கு வழங்க போகுது. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்க உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம நீங்க ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க மேலதிகாரிகள் பார்வையில உங்க திறமை ரொம்ப பிரம்மாண்டமா தெரிய போகுது. அந்த எம் என்கிற நபரு உங்க திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு பாலமா இருப்பார். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த ஒரு சட்ட சிக்கல் இல்ல கோர்ட் கேஸ் விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னு ஊருக்கே தெரிய போற நேரம் வந்துடுச்சு. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய கரமும் உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த அபூர்வமான கிரக சேர்க்கை தான். இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில ஒரு இருட்டு மூடி இருந்துச்சு. எங்க போறோம் என்ன பண்றோம்னு ஒரு தெளிவே இல்லாம ஒரு நடுக்கடல்ல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி உங்க நிலைமை இருந்துச்சு. ஆனா அந்த எம் அப்படிங்கிற நபர் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி உங்க வாழ்க்கையில வரப்போறார். அவர் காட்ட போற வெளிச்சத்துல நீங்க பாதுகாப்பா கரையை சேர போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை சந்தோஷங்களையும் மொத்தமா வட்டியும் முதலுமா திரும்ப வாங்க போறீங்க.
இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்ச ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுது. குறிப்பா காசு பணம் விஷயத்துல ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. துலா ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் உங்களுடையது. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை பார்த்து முகம் சுளிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ காலம் மாறப்போகுது. இந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட லட்சுமியையே கூட்டிட்டு வர போறார். இங்கிருந்தோ யார் மூலமாவோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபங்கள், பண வரவுகள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா தடையா இருந்த திருமண யோகம் கூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கினவங்களுக்கு உங்க குலதெய்வம் கண் திறந்து பார்க்க போற நேரம் இது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா கூட மாறலாம், இல்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நன்மையை செஞ்சுட்டு போற ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். உங்க தொழில்ல நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். இது வரைக்கும் நீங்க போட்ட முதலீடெல்லாம் நஷ்டத்துல போய் இனிமே பிசினஸே வேண்டாம்னு நினைச்ச உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கண்ணுல காட்ட போறார் இந்த நபர். வியாபாரத்துல உங்க எதிரிகள் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. ரொம்ப நாளா ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த விசா சம்பந்தமான எல்லா தடைகளும் விலகி ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, உங்களுக்கு வரப்போற இந்த பணத்தையோ இல்ல அதிர்ஷ்டத்தையோ தப்பான வழியில பயன்படுத்திடக்கூடாது. யாராவது வந்து உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இந்த பணத்தை இங்க போடுங்க டபுளா வரும்னு சொன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரப்போறது எல்லாமே உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்கிற சன்மானம். அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு பயன்படுத்துறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி இவ்வளவு நாளா ஒரு பெரிய சூழ்ச்சி வேலை பின்னப்பட்டிருந்துச்சு, அது எல்லாமே இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு புது தெம்பும் பிறக்க போறத நீங்களே ஆழமா உணர்வீங்க. நீங்க இழந்த கரவம், இழந்த பணம், இழந்த நிம்மதி எல்லாமே உங்களுக்கு முழுசா திரும்ப கிடைக்க போகுது. துலாம் ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு தன்னோட முழு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தயாரா இருக்காரு. அதனால உங்க முகத்துல ஒரு பெரிய பொலிவும் ஒரு புது தேஜஸும் வரப்போகுது. யாரு உங்களை பார்த்து ஒதுங்கி போனாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து வலிய பேச போறாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சிலையும் செயல்லையும் ஒரு பெரிய காந்த சக்தி உருவாக போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இந்த மிகப்பெரிய திருப்பத்துக்கு காரணமா இருக்க போற அந்த அப்படிங்கிற நபரை நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. ஆனா அவர் யார், அவர் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார் அப்படிங்கறத நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல ரொம்ப சாதாரணமா தெரியிற விஷயங்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் முழுசா நம்புங்க, எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்க இவ்வளவு நாளா செஞ்ச புண்ணியம் எல்லாமே இப்பதான் முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. அந்த அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களை தேடி வரும்போது வெறும் கையோட வரமாட்டார். ஒரு ரொம்ப முக்கியமான தகவலோடையோ இல்ல உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியோடையோ தான் அவர் உங்க முன்னாடி வந்து நிற்பார். நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கிடைக்காம போனப்போ சாமி மேலேயே உங்களுக்கு பெரிய கோபம் வந்திருக்கும். ஆனா இப்போ இறைவன் ஏன் அதை அப்போ உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு புரிய வரும். அதை விட பல மடங்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் இவ்வளவு நாள் உங்களை காக்க வச்சிருக்கார் அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க மனசளவுல ரொம்ப உறுதியா இருக்கணும். மனசையெல்லாம் நினைச்சு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு தூக்கி போட்டுடுங்க. இனிமே உங்க வாழ்க்கை வேற ஒரு பாதையில ரொம்ப பிரகாசமா பயணிக்க போகுது. அந்த பயணத்துல உங்களுக்கு துணையா உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழி நடத்தும். உங்க உடம்புல ஒரு புது சக்தி பாயறத நீங்களே உணர்வீங்க. இத்தனை நாளா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சோர்வு, ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குன மாதிரி ஒரு வலி இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே நல்லபடியா முடியும். உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா மாறப்போகுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்க நாளே ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை அந்த மாபெரும் சம்பவம் கொடுக்க போகுது. சில பேர் உங்களை வம்புக்கிழுக்கணும்னே ஏதாவது வந்து பேசுவாங்க, உங்களை சீண்டி பார்ப்பாங்க, இல்ல உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க.
அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், மனமா விலகி போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் உங்க கவனத்தை சிதறடிக்கிறது தான். அதுக்கு நீங்க எந்த வகையிலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அது உங்க தலைமுறைக்கே ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. அதனால எதை பத்தியும் யோசிக்காம முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. இந்த மே 9ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போற அந்த சம்பவத்துல உங்களோட கடந்த காலத்துல நீங்க செஞ்சதான தர்மங்கள் தான் உங்களுக்கு ஒரு அரணா நிக்க போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற உயர்வு சும்மா ஒரு நாள் 2 நாள்ல மறையிற விஷயம் கிடையாது. இது உங்க வம்சத்துக்கே ஒரு நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய குறை மனசுல இருக்கும். நம்ம எல்லார் மேலயும் உயிரா இருக்கோம், ஆனா நம்ம கஷ்டத்துக்கு ஒருத்தர் கூட வந்து நிக்கலையேன்னு பல ராத்திரிகள் தலையணையில கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து கட்டிய ஒரு பெரிய பரிசாதான் அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிப்பார். அவர் உங்ககிட்ட கொண்டு வர போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கையோட திசையையே முற்றிலுமா மாத்தி அமைக்க போகுது. குறிப்பா யாரு உங்களை குறை சொல்லி ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க தரம் உயரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சுல தான். சந்தோஷம் தலைக்கேறும்போது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம கூட்டம் இருந்துட்டே இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு அவங்கள அடையாளம் தெரியாது. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 3வது கண்ணே திறக்க போகுது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த விரிசல்கள், அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்படும். அந்த அப்படிங்கிற நபர் இதுல ஒரு நடுவரா இருந்து செயல்படலாம். இல்ல அவர் கொடுக்க போற ஒரு அற்புதமான யோசனை மூலமா இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம். உங்க தொழில்ல இதுவரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு உச்சத்தை தொட போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்க பொறுமை தான். இவ்வளவு அவமானங்களை சந்திச்சும் நீங்க உங்க நேர்மையை விட்டு கொடுக்கல பாத்தீங்களா? அதுக்கான கூலி தான் இப்போ அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார கும்பிட்டுட்டு உங்க வேலையை தொடங்குங்க. இந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் மனசுல இடம் கொடுக்காதீங்க. நடக்கிறது எல்லாமே நம்ம நன்மைக்கு தானு முழுசா நம்புங்க. உங்க வாழ்க்கையில இருள் விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிறக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர உங்களை தேடி வரப்போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவத்துக்காக முழு நம்பிக்கையோட காத்துட்டுருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற போறத இந்த உலகமே ஆச்சரியமா பார்க்க போகுது. இந்த அப்படிங்கிற நபரால் வரக்கூடிய இந்த மாற்றம் வெறும் பணத்தையோ அல்லது ஒரு பொருளையோ மட்டும் சார்ந்தது கிடையாதுங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. இத்தனை நாளா ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி மாதிரி வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த மன அழுத்தத்துல இருந்து உங்களை முழுசா விடுதலை செய்ய போற ஒரு நிகழ்வா இது அமைய போகுது. உங்களை சுத்தி இருந்தவங்க உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பல வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. நீங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய் மூடி மனமா அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்காக உங்க வெற்றியை ரொம்ப சத்தமா பேச போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற சம்பவத்துல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அவர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே கிரகங்களால் அனுப்பப்பட்ட ஒரு கருவி மாதிரி தான் செயல்படுவார். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு புது தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தொழில பெரிய நஷ்டம் வந்திருக்கும். இல்ல கூட இருந்தவங்களே பணத்தை சுருட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே பிசினஸே வேண்டாண்டா சாமி அப்படின்னு ஒதுங்கி இருந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டுவார். அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியா அல்லது அவர் செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்க தொழில்ல ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்த போகுது. கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த உங்க கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. வீட்ல இருந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு ஒரு பெரிய அமைதி குடிக்கொள்ள போகுது. இதுக்கெல்லாம் காரணம் மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சாதகமா நடக்க போற அந்த அற்புதமான கிரக சுழற்சி தான். நீங்க இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அந்த இயற்கையும் காலமும் உங்களை சும்மா விடாது. உங்களுக்கான பலனை இந்த காலகட்டத்துல ரொம்ப பெருசாவே கொடுக்க போகுது. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு துளி கூட அகம்பாவம் வந்துடக்கூடாது. நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு யாரையும் மட்டம் தட்டி பேசிடக்கூடாது. ஏன்னா துலா ராசிக்காரங்க எப்பவுமே அந்த தராசு மாதிரி ரொம்ப சமநிலையா இருக்க வேண்டியவங்க. உங்களை தேடி வரப்போற அந்த மிகப்பெரிய யோகத்தை ரொம்ப அமைதியா பக்குவமா ஏத்துக்கிட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அதை பயன்படுத்தணும்.
நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவமா உங்களுக்கு மாறிடுச்சு. இனிமே உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. அந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது, இல்ல நீங்க அவரை சந்திக்கும் போது, உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். இதுதான் நமக்கான நேரம், இதுதான் நமக்கான வாய்ப்பு அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த உள்ளுணர்வை மட்டும் நீங்க எப்பவும் அலட்சியப்படுத்துறாதீங்க. அது உங்களை என்னைக்குமே சரியான பாதையில தான் கூட்டிட்டு போகும். இனிமே வர்ற நாட்கள் எல்லாமே நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போற நாட்கள் தான். உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க போற ஆகப்பெரிய அங்கீகாரத்தை அனுபவிக்க முழுமையா தயாராகுங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டம் சும்மா ஒரு நாள்ல முடிஞ்ச போற விஷயம் கிடையாது. ரொம்ப வருஷமா உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலயும் சரி, நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தீங்க. வீட்டுல ஒரு விசேஷம்னா கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாலும் அங்கே உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்காது. நாமளும் இவங்களுக்கு ரத்த சொந்தம் தானே, நம்மள ஏன் இப்படி நடத்துறாங்கன்னு பல நாள் நீங்க தனிமையில உட்காந்து குமுறி குமுறி அழுதிருப்பீங்க. ஆனா இந்த மே 9 அப்புறம் நடக்க போற அந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களை ஒதுக்குன அதே ஆட்கள் உங்களை தேடி வந்து நிப்பாங்க. முன்னாடி எல்லாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட யோசிச்சவங்க இப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. இந்த இடத்துலதான் உங்க ராசியோட உண்மையான குணம் வெளியே வரப்போகுது. நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்க நினைக்க மாட்டீங்க. அவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிற அந்த பெரிய மனசு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனா யார் உண்மையான அன்போட வராங்க, யார் காரியத்துக்காக வராங்க அப்படிங்கறத நீங்க இப்ப ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அடிபட்டு உங்க மனசு இப்ப ரொம்ப பக்குவப்பட்டுருச்சு. குறிப்பா உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய மனக்கசப்பா இருக்கலாம். பல வருஷமா கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு அலைஞ்சு திரிஞ்சு நீங்க ரொம்பவே களைத்து போயிருப்பீங்க. இந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா அந்த ஒரு பெரிய முடிச்சு அவிழப்போகுது. அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியா இல்ல, அவர் எடுத்து வைக்க போற ஒரு படி உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை தேடி தரப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னு ஊருக்கே நிரூபணமாக போகுது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இனிமே முன்னேறவே முடியாது. அவ்வளவுதான் இவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட சில பேருக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய இடியாவே இறங்க போகுது. உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை ரொம்பவே உறுத்தும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அது முழுசா நடந்து முடியற வரைக்கும் வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க. குறிப்பா உங்ககிட்ட ரொம்ப இனிமையா சிரிச்சு பேசி உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க நினைக்கிற ஆட்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போற ராஜயோகம் ரொம்ப பிரம்மாண்டமானது. எனக்கு தெரியாத சில எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த எம் அப்படிங்கிற நபர் ஒரு பெரிய கேடயம் மாதிரி இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்க மேல விழுகிற கல்லு முள்ளு எல்லாத்தையும் அவர் தனக்குள்ள தாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பூஞ்சோலைய அமைச்சு கொடுக்க போறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனை முழுசா நம்பி உங்களோட வேலைகள்ல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துறது தான். இத்தனை வருஷமா நீங்க இழந்த கரவம், பணம், நிம்மதி இது அத்தனையும் மீட்டு எடுக்க போற ஒரு பொற்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற இன்னொரு பெரிய மாற்றம் உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த பயம், பதற்றம் எல்லாமே உங்க உடம்பை ரொம்பவே உருக்கி இருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்க நெஞ்சை அடைக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த ஒரு பெரிய பாரம் உங்க தலையை விட்டு இறங்க போகுது. மனசுல நிம்மதி வந்தாலே பாதி வியாதி உடம்ப விட்டு ஓடிடும் இல்லையா? அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு வரப்போறத நீங்களே உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையை செய்ய நினைச்சாலும் அதுல ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம செஞ்சா சரியா வருமா, இல்ல திரும்பவும் நஷ்டமாயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்திருக்கும். ஆனா இந்த மே 9 அப்புறம் அந்த எம் அப்படிங்கிற நபர் ஒரு சின்ன வார்த்தை மூலமாவோ இல்ல ஒரு செயல் மூலமாவோ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பை பத்த வைக்க போறார். அந்த நெருப்பு உங்களை ரொம்ப வேகமா ஓட வைக்கும். இது வரைக்கும் நீங்க தொட பயந்த பல விஷயங்களை ரொம்ப தைரியமா கையில எடுப்பீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கை வைக்கிற வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்து முடியும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பா ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்காம அவமானப்பட்டு இருக்கிற துலாம் ராசி பிள்ளைகளுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய கதவு திறக்க போகுது. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி, உங்க திறமைய மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகுது. அந்த வேலையில நீங்க சேரும்போது இத்தனை நாள் உங்களை வேலைக்கு ஆகாதவன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய சவுக்கடியா இருக்க போகுது. அதே மாதிரி சொந்த தொழில் பண்றவங்க
எந்த ஒரு புது முதலீடோ இல்ல புது முயற்சியோ எடுக்கிறதா இருந்தா இந்த காலகட்டத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் உங்க தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே அந்த எம் அப்படிங்கிற நபரோட வருகைக்கு அப்புறம் தானா விலகிடும். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க இல்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அந்த கடனை எல்லாம் ரொம்ப சுலபமா அடைக்கிற அளவுக்கு உங்க வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய தைரியம் வந்துடும். உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒரு படி கீழே இறங்கிதான் பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல பணமும் வெற்றியும் தான் பல நேரங்கள்ல மனுஷங்களுக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குது. அந்த ரெண்டையும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு முழுமையா கொடுக்க போகுது. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மறக்க கூடாது. நீங்க கடந்து வந்த பாதை ரொம்பவே கரடுமுரடானது. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாதப்போ நீங்க எப்படி தவிச்சீங்க அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அதனால இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த உயர்வு மூலமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அதுதான் உங்க குலதெய்வத்துக்கும் பிடிக்கும், அந்த மேல இருக்கிற இறைவனுக்கும் பிடிக்கும். உங்க நல்ல எண்ணம் தான் உங்களை இவ்வளவு பெரிய விளிம்புல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த எண்ணத்தை என்னைக்குமே மாத்திக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு தடங்களையும் உடைச்சு எரிஞ்சிட்டு ஒரு மாபெரும் வெற்றியாளரா நீங்க வலம் வரப்போற நேரம் வந்துடுச்சு. இந்த எம் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய விரிசல் முற்றிலுமா சரியாகி ஒரு ஆழமான பாசம் மறுபடியும் துளிர்விட போகுது. குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள், 3வது மனுஷங்க தலையிட்டதால வந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே எந்த ஒரு அடையாளமும் இல்லாம காத்துல பறந்துடும். உங்களை பிரிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தவங்களுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து காட்ட போறீங்க. அந்த எம் அப்படிங்கிற நபரு உங்களுக்கு நேர்ல வந்து தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல. அவர் சொல்ல போற ஒரு வார்த்தையோ இல்ல அவர் மூலமா நடக்க போற ஒரு சின்ன காரியமோ உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்க விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா பட்டுட்டு இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனிமே தீரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு எதிர்பாராத பெரிய முன்னேற்றம் வந்து உங்களை ஊரார் முன்னாடி பெருமைப்பட வைப்பாங்க. பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நகையோ பணமோ சேர்க்க முடியாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா எல்லாமே கைகூடி வர மாதிரி பண வரவு கட்ட போகுது. ஆனா இதுக்கு நடுவுல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு ஆயுதம் உங்க கோபம். துலா ராசிக்காரங்க சாதாரணமா யார் மேலேயும் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டீங்க. ஆனா ஒரு தடவை கோபம் வந்துட்டா உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெடிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்துல தேவையில்லாத ஆட்கள் கிட்ட பேசி உங்க சக்தியை வீணாக்குறதையும் கோபப்படுறதையும் முற்றிலுமா தவிர்க்கணும். ஏன்னா உங்க வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில எதிரிகள் உங்களை எப்படியாவது சீண்டி விட்டு உங்க வாயாலேயே ஏதாவது தப்பா பேச வச்சு அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்த வலைய விரிச்சிட்டு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உங்க மனத்தாலதான் ரொம்ப கடுமையான பதில சொல்லணும். நீங்க அமைதியா சிரிச்சிட்டு கடந்து போனாலே போதும். அவங்க பாதி அழிஞ்சிருவாங்க. அந்த எம் அப்படிங்கிற நபரோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கான அத்தனை நியாயங்களும் தானாகவே உங்க கால்கடியில் வந்து விழும். சில பேருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து, அதாவது வேற நாட்டுல இருந்தோ இல்ல வெளி மாநிலத்துல இருந்தோ நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய நல்ல செய்தி தேடி வரும். ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணி பல தடைகளை சந்திச்ச வெளிநாட்டு பயணங்கள், விசா சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாம இந்த நேரத்துல சுலபமா கைகூடி வரும். நீங்க செஞ்ச உழைப்புக்குரிய பலன் நீங்க சற்றும் எதிர்பாராத வேற ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. இத்தனை நாளா நீங்க கண்ணீரோட விதைச்ச விதைகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய ஆலமரமாகி உங்களுக்கு நிழலும் சுவையான பழமும் கொடுக்க போற நேரம் வந்துடுச்சு. நீங்க உங்க மனசை மட்டும் எப்பவும் போல கள்ளம் கபடம் இல்லாம ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணவங்களுக்கு கூட எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க அந்த உயர்ந்த எண்ணம் தான் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அந்த சிம்மாசனத்தை நோக்கிதான் உங்க வாழ்க்கை படகு இப்போ ரொம்ப வேகமா ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு இருக்கு. உங்களை சுத்தி இனிமே நடக்க போற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளையும் முழுமையா அனுபவிச்சு ரசிச்சு வாழ பழகுங்க. ஏன்னா இது நீங்க பல வருஷமா வலிகளோடு காத்துக்கிட்டு இருந்த உங்களோட சொந்த வசந்த காலம். இந்த எம் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரகசியம் உங்க பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்டது. பல நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்னடா நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? ஒருவேளை நமக்கு எந்த சாமியும் துணையா இல்லையோ அப்படின்னு உங்க மனசு பல முறை புலம்பி இருக்கும். ஆனா அந்த நினைப்பு முற்றிலுமா தப்புங்கிறத இந்த காலகட்டம் உங்களுக்கு நிரூபிக்க போகுது. உங்களை சுத்தி எப்பவுமே உங்க குலதெய்வத்தோட ஒரு பெரிய அரண் இருந்துட்டே தான் இருக்கு.
அந்த குலதெய்வத்தோட வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி இல்ல, ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். இத பார்த்த உடனே உங்களை இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தின கூட்டத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இவன் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க முகத்துல கரிய பூசின மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்க போகுது. குறிப்பா நீங்க தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க, உங்க வாடிக்கையாளர்களை தட்டி பறிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்ச சூழ்ச்சியே அவங்களுக்கு எதிரா திரும்பி பெரிய நஷ்டத்தை கொடுக்க போகுது. ஆனா நீங்க ரொம்ப நேர்மையா உங்க உழைப்பை மட்டும் நம்பி நின்னதால உங்க தொழில் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி தழைத்து செழிக்க போகுது. உங்களுக்காக உழைக்க பல பேர் முன் வருவாங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. ஆனா இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும்போதும் நீங்க ரொம்ப அடக்கமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அகம்பாவம் அப்படிங்கிற ஒண்ணு துலா ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பும் கருணையும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த எம் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த மாபெரும் சம்பவம் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்க தலைமுறையே ஒரு பெரிய உயர்வுல கொண்டு போய் வைக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தாலோ இல்ல யாருக்காவது உதவி செய்ய வாக்கு கொடுத்திருந்தாலோ அதை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மிகப்பெரிய அதிசயத்தை ரொம்ப அமைதியா முழுமையான நம்பிக்கையோட எதிர்கொள்ள தயாராகுங்க. உங்களுக்கு நடக்க போற நல்லது எல்லாமே ரொம்ப உறுதியானது. யாராலையும் அதை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது. இந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இன்னொரு பெரிய அற்புதம் நிச்சயமா நடக்கும். ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க பெரிய கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக சிறுக்க சேர்த்த காசு வேற எதுக்காவது தேவையில்லாத செலவாகிட்டே இருந்திருக்கும். இல்லனா வாங்கின இடத்துல ஏதாவது வில்லங்கம் வந்து மனசை போட்டு பெரிய உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடத்த வாங்கி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா குடியேற போற நேரம் வந்துடுச்சு. இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பூர்வ புண்ணிய பலன் முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுனால உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதனாலதான் இவ்வளோ பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வருது. சில பேருக்கு உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்த சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த சண்டையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. நேத்து வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு தேடி வருவாங்க. இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களோட இந்த திடீர் உயர்வை பார்த்து ஊரே நிச்சயமா கண்ணு வைக்கும். அதனால நீங்க உங்க இஷ்ட தெய்வம் இல்ல குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் உங்களை எல்லா கண்திருஷ்டியில இருந்தும் காப்பாத்தும். அந்த எம் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு வெறும் வழிகாட்டி மட்டும் கிடையாது. அவர் உங்க வாழ்க்கையில வர்ற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுவார். அவர் மூலமா கிடைக்க போற அந்த பெரிய தொகையோ இல்ல அந்த மாபெரும் வாய்ப்பையோ நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புல கவனத்தை செலுத்தணும். உங்களை ஏமாத்தினவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறத விட நீங்க பிரம்மாண்டமா வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய தண்டனை. இதுவரைக்கும் நீங்க எழுந்தது எதையுமே நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க. ஏன்னா அதையெல்லாம் விட பல மடங்கு பெரிய பொக்கிஷத்தை இந்த இயற்கை உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை காயங்களும் ஆறி ஒரு புது மனுஷனா நீங்க உருவெடுக்க போறீங்க. கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு சிந்தன கண்ணீருக்கெல்லாம் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போற நாள் தான் இந்த மே 9ஆம் தேதி. அந்த எம் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த மாபெரும் சம்பவம் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு பெரிய விதியை இனிமே உங்களுக்காக எழுத போகுது. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த உங்களோட சொந்த வசந்த காலம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து தயாரா நிக்குது. இவ்வளவு நாள் உங்களை அழ வச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாருக்கும் காலமே ஒரு பெரிய பதில கொடுக்க போகுது. அதனால நீங்க எதை நினைச்சோ இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா உங்க கூடவே தங்க போகுது. உங்க இஷ்ட தெய்வத்தையும் உங்களை காத்து நிக்கிற குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு வரப்போற இந்த மாபெரும் ராஜயோகத்தை வரவேற்க முழுமையா தயாராயிருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழாதான்.
துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அந்த தர்மம் உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆதரவும் இல்லாம தனிமரமா நின்ன நீங்க இனிமே உங்களை நம்பி வர்ற 100 பேருக்கு நிழல் கொடுக்கற ஒரு பெரிய ஆலமரமா செழித்து வளர போறீங்க. உங்க குடும்பம், உங்க தொழில், உங்க வருமானம் எல்லாமே ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நன்மைகள் மட்டும்தான் தேடி வரும். இறைவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. தொடர்ந்து உங்க நேர்மையையும் நம்பிக்கையையும் மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை தொட போகுது. அதை இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. உங்களோட அத்தனை நியாயமான ஆசைகளும் நிறைவேறி ஒரு குறையற்ற நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.